நம் சுவாமிகள் இப்பொழுது ஒரு சிடி வெளியிட்டிருக்கிறார் அல்லவா, அங்கே சென்னையில் அந்த குறுந்தகடு என்கின்ற அந்த சிடியில் சொல்லியிருக்கிறார். நெற்றிக்கண் இருக்கின்ற உண்மையிலே நெற்றிக்கண் என்பது அடியவனுக்கு இருக்கிற சாமியை அவ்வளோ பவியமாக சொல்கிறார். பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், நெற்றிக்கண் எனக்கு உண்மையிலே இருக்கிறது. நாங்கள்லாம் சாமிகள் 25 வருஷமாக பழைய தொட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நேரடியாக சொல்லுவாங்க அந்த உண்மையெல்லாம். சில பேர் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் கூட சொல்லுவாரு. இத்தனை ரூபாய் இத்தனை பைசா கையெழுத்து போட்டு இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்தேன்னு அவரு அந்த அளவுக்கு 3வது கண்டு இருந்தால்தான் அதெல்லாம் தெரியும். அதனால சாமிகள் அந்த சிடியில என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், தியானம் செய்கிறவர்கள் தியானம் கூடணும், எங்களுக்கு நிஷ்டை கூடணும், இதெல்லாம் சொல்லுகிறீர்களே. அப்போது அந்த நெற்றிக்கண் இருக்கின்ற ஒரு மனிதன் என்பவர் மிகவும் அபூர்வம். நம்ம வாழ்கின்ற காலத்திலே நம்ம கூட ஒரு ஞானி, நெற்றிக்கண் இருக்கிற ஒரு ஞானியை நம்ம வேற எங்கன்னா போய் பார்க்க முடியுமா? இல்லையா? அதனால அது ஒரு அபூர்வமான ஒரு அவதாரம் தான் பிரம்மஞானிகள் பிறப்பது. அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதனால அவருடைய அந்த நெற்றிக்கண் பகுதி இருக்கிறதெல்லாம் அங்க ஒரு பள்ளமா இருக்கும் அந்த போட்டோல. சாமிகள் சொல்கிறார், நேரடியாக அந்த பள்ளத்தை, நெற்றிக்கண் பகுதியை நீங்கள் சிறிது நேரம் நேரடியாக பாருங்கள். அந்த போட்டோவில் எல்லாம் சிறிது நேரம் அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வீட்லயும் கூட சரி, வெளியில எங்கேயும் சரி, சிறிது நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்ணை மூடி தியானம் செய்தால் இன்னும் எளிதாக, மிகவும் சீக்கிரமாக தியானம் எல்லாம் வரும் என்று. நல்ல பக்தர்கள் தான் நீங்கள் எல்லாம், நல்ல பக்தி உள்ளவர்கள் என்பதனால் கண்டிப்பாக அதெல்லாம் செயல்படும். உங்களுக்கும் செயல்பட வேண்டும் என்பது எனது விருப்பம். வழக்கம் போல அந்த வசி ஜப்பம் செய்வதற்கு முன்னால் சாமிகளுடைய அந்த நெற்றிக்கண் பகுதியை, அந்த பள்ளமா இருக்கிற பகுதியை சிறிது நேரம் அங்கிருந்து எல்லாம் பார்த்துட்டு, வீட்டில் போனாலும் வீட்டில் இருக்கிற போட்டோவில் வச்சு போட்டோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியானம் செய்து கொண்டு வசி ஜபம் செய்து கொண்டு தியானம் செய்து இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டு விடலாம்.